சந்தநல்லூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவரே போய் நேரடியா சட்டையை பிடிச்சு நீ என்ன உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு மூக்கிலையும் வாயிலையும் குத்திருக்காரு. குத்தினது வீடியோ காட்சி இருக்கு, வீடியோ பதிவுகள் இருக்கு, அங்க இருக்க சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதற்கு பிறகு அவரை தரதரன்னு இழுத்துட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு மீண்டும் தாக்கி அவர் தாடையெல்லாம் உடைஞ்சு போய் ரத்தம் கொட்டி இருக்கு. இந்த ரத்த காயத்தோடு கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற நீதிபதி ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடுமையா காயம் இருக்கு, அவங்கள உடனடியாக மருத்துவமனையில அனுமதிக்கணும்னு சொன்னதன் பேரில் தற்போது கும்பகோணத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, யாரு காயம் பட்டாரோ அவர் மேல வழக்கு போடுறதுதான் தமிழ்நாடு போலீஸோட நீதியா? இதுதான் சட்டம் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கா? யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட வாங்கி உடனடியா வழக்குனா விசாரிக்க வேண்டாமா? அடிபட்டது உலகநாதன் மேலே வழக்கு, உலகநாதனை காப்பாற்ற போனவர் மேல வழக்கு, அதிமுக தான் கம்ப்ளைண்ட், அதிமுக மேலே வழக்கு. அது ஏன் அப்படின்னா, இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, நீங்க தேர்தல் நடைபெறும் வளாகத்துக்குள்ள 150 பேரை அனுமதித்தது எப்படி? அங்க காவல்துறைன்னு ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னா இல்ல. எனவேதான் இத்தனை தகராறு நடந்திருக்கு. சரி, அந்த அக்ரஸார்னு சொல்லுவோம் சட்டத்துல, யார் முதல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்காங்களோ அவங்கள அக்ரஸார்னு சொல்றோம். இதுல அக்ரஸார் யாருன்னா பாஜக கூட்டணியில் உள்ள பாமக, அவங்க மேலதான் வழக்கு போட்டிருக்கணும். அவங்க மேல ஒரு பேருக்கு ஒரு வழக்கு போட்டுட்டு மனு புகார் கொடுத்தவர்கள் மீது, தாக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு போடுறத நான் இப்பதான் பாக்குறேன். பொதுவா தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு வழக்கம் உண்டு. இப்போ கடந்த 3 வருஷமா நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் செய்வாங்கன்னா திமுகவினர் செய்வாங்க, உடனே போலீஸ் அவங்கள பாதுகாக்கும். இங்க என்னன்னா வித்தியாசமா இருக்கு. திமுகவினர் இதுல சம்பந்தப்படல, பாஜக கூட்டணியில இருக்கிற பாமகவினர் தாக்கியிருக்காங்க. அவங்க மேல வழக்கு போடுறதை விட்டு அதிமுகவினர் மீது வழக்கு போட்டு அவங்கள போலீஸே தாக்குறது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது திமுகவா இல்ல பாஜகவா என்று கேட்க விரும்புகிறேன். ஆக பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவினர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இவ்வளவு வேகமா செயல்படுற ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் நேர ரவுடி மாதிரி, அந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு, ரவுடி மாதிரி போய் சட்டை பிடிச்சி இழுத்து அவர் மூக்குல குத்தி, முதல்ல மூக்குல குத்துறாரு அப்படின்னா வழக்கு, முதல்ல அடித்தது பாமகவினர் விட்ட குறை தொட்ட குறைய போலீஸே அதிமுகவினர் அடிக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இந்த வழக்கை ஏன் சரியா கையாளல? ஏன்னா நீதிபதியே சொல்லியிருக்காரு, கடுமையான காயமா இருக்கு, இவங்களை எப்படி ரிமாண்ட் பண்ண சொல்றீங்கன்னு அவங்களே நீதிபதியே ஆச்சரியமுற்று அவங்க மேல பரிதாபப்பட்டு உடனடியாக ஆஸ்பத்திரியில் சட்டப்படி அவங்கள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கணுங்கன்னு போலீசாரை கடிந்து கொண்டு இவங்களை கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தற்போதும் இருக்கிறார். நான் தமிழக காவல்துறை தலைவரை டிஜிபியை சென்று சந்தித்தேன். அவர் மீட்டிங்ல இருக்கிறாருன்னு சொல்லி அவர் தரப்பில் ஐஜி அனுப்பிச்சு இதை பத்தி மிக பரிவோடு கேட்டாங்க. கேட்டு 2 தரப்புலையும் வழக்கு போட்டிருக்காங்க, ஆனா நடவடிக்கை ஒரு சார்பார் மீது இருக்கிறதுங்கிறது தவறுதான். நாங்க அந்த எஸ்பி இதை விசாரிக்க சொல்றோம், ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல நாங்க நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நான் தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புறது 2. ஒன்னு, தமிழக காவல்துறைங்கிறது திமுக அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இப்ப தெரியல. ஏன்னா அது பாஜக அங்க வைக்கிற பாமக இவ்வளவு வரிந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அரசியல் ரீதியாக சொன்ன மாதிரி, ஒருவேளை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி, கள்ள கூட்டணி தொடர்ந்து இன்னும் வலுப்பெற்றுச்சோ அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போய் எங்களுடைய வழக்கறிஞர்கள் கேட்டதுக்கு அவர் டிஎஸ்பியை சொல்றாரு. திருவிடைமருதூர் டிஎஸ்பி தான் இதுக்கு காரணம். அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா நாங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறா இருக்கோம். தனிப்பட்ட முறையில் அவங்க மேல எந்த காழ்ப்புணர்ச்சி எங்களுக்கு இல்ல, அதனாலதான் பேரை சொல்லல. இந்த இன்ஸ்பெக்டர் பேர் இங்க இருக்கு, நான் இங்க பொதுவெளியில் அதை சொல்ல விரும்பல. அதுபோல அந்த டிஎஸ்பி பேரு எங்கிட்ட இருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்பல. இவங்க மீது நாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் நாங்க வழக்கு தொடுவதாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நஷ்டஈடு கேட்டு, தாக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடருவோம். காவல்துறை துறை ரீதியாக உயர் அதிகாரிகளை கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அல்லது மத்தியில் இருக்கிற பாஜகவினருக்கு அடிபணிந்து இந்த காரியத்தை செய்த காவல்துறை அதிகாரி மீது உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம். அது என்ன நடந்துச்சுன்னா, அங்க பாஜகவினரும் பெரிய அளவில் குழுமி இருந்திருக்காங்க. அங்க போனவங்க எல்லாம் மாம்பழத்துல ஓட்டு போடுங்கன்னு கேட்டதா சொல்றாங்க. அவ்வாறு சொல்லக்கூடாதுங்கிறத அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற பூத் ஏஜென்ட்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த உலகநாதன், அவர் அதிமுக, அவரை கடுமையா தாக்கி இருக்காங்க. அவர் மூக்கு உடைந்து ரத்தம் சொட்டி இருக்கிறது. அவரை காப்பாத்தி கூட்டு போய் அவங்களை முதலுதவி செய்து மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனை அனுமதித்தது சண்முக ராஜேஸ்வரன். அந்த சண்முக ராஜேஸ்வரன் மேல
இன்னொரு வழக்கு போட்டு பாமகவினர் குத்துனாங்கிறது சீன் 1. சீன் 2ங்கிறது போலீஸே பாமகவினர் ரோலை எடுத்து இவரே போய் மூக்குல சண்முக ராஜேஸ்வரனை குத்திருக்கிறார். ஆக குத்துனா 2 பேரும் ஒன்னு குற்றவாளி, இன்னொன்னு போலீஸ். அப்ப இது ரவுடி போலீஸ் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்கிறேன்.